வணக்கம். சென்னை மற்றும் மைசூர் இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலியின் மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். திண்டுக்கல் ஆர்எஸ் சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அதிகாலையில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கன்னி பொருட்கள் சேதம். ரமலான் மாதம் தொடங்கியதை தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு நரேந்திர மோடி வாழ்த்து. மார்ச் 16ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கவிருக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல். பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருவது சுற்றுப்பயணம் அல்ல, வெற்றி பயணம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மோடி மீண்டும் பிரதமராவதற்கு சமத்துவ மக்கள் கட்சி பணியாற்றும். சென்னையில் பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்தித்த பின் சரத்குமார் பேட்டி. இடதுசாரிகள் போட்டியிடும் 4 தொகுதிகளை இன்று இறுதி செய்கிறது திமுக. இந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. சிஎஸ்கே கேப்டன் தோனி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். திமுக தனது சொந்த ஆதாயத்திற்காகவே இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கிறது. சிஏஏ என்றால் என்ன என்று கூட தெரியாமல் சிறுபான்மை மக்களிடையே அச்சத்தை பரப்பி வருவதாக நடிகை குஷ்பு தகவல். திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்தின் மீது கண்டெய்னர் லாரி மோதியதால் படியில் தொங்கிய 4 இளைஞர்கள் பலியாகியுள்ளனர். நன்றி.